அருமை. இப்போது உங்கள் கேட்ட ஆதியோகனின் அஸ்திடமான அருள் கதையின் பாகம் 1 பார்ட் 1 எழுதுகிறேன். ஆதியோகனின் அஸ்திடமான அருள் பாகம் 1. பழமையான இமயமலையின் ஓரத்தில் இருந்தது சிறிய ஒரு கிராமம், மணிகிரியா. அந்த கிராம மக்கள் அனைவரும் இயற்கை வழி வாழ்ந்தனர். சுத்தமான நீர், சுத்தமான காற்று, பசுமைமிக்க நிலம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் குறைந்தது: ஆன்மீகம். அந்த கிராமத்தில் பிறந்தான் அருவியா எனும் சிறுவன். பிறந்தபோதிலிருந்து அவன் மனதில் எப்போதும் இருந்தது: இறைவனை உணர வேண்டும், உயிரின் உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டன் சிரித்துவிட்டு சொன்னார்: காணலாம், ஆனால் அதற்கு மனதின் நிலை அசையாமல் இருக்க வேண்டும். அது யாரால் கிடைக்கும் தெரியுமா? ஆதியோகியின் அருளால் மட்டுமே. அருவியின் மனம் அதற்கு பதிலளிக்க ஆரம்பித்தது. ஆதியோகியை பற்றி கேள்விப்பட்டதும் அவன் உள்ளம் நிறைந்து ஒரு நாள் கிராமத்தை விட்டே பயணமானான். இமயமலையின் அடிவாரத்துக்கு வந்தான். சில நாட்கள் கடும் பனியில், கடும் பசியிலும் தங்கினான். ஆனால் மனதில் இருந்தது ஒரே ஒன்று: ஆதியோகியை காண வேண்டும், அவர் அருளை பெற வேண்டும். கனவிலும் கிடைத்தது ஒரு தெய்வீக காட்சி. மூடிய முகம், நீண்ட ஜடைகள், பேரொளி வீசும் விழிகள். ஒரு மகத்தான உருவம் நெருங்கி வந்தது. அது ஆதியோகி. அதிக மென்மையான குரலில் ஆதியோகி பேசினார்: மனதின் அசைவற்ற நிலை உன்னுடைய பாதையை திறக்கும். எதை தேடுகிறாயோ அது நீயே. பயணம் தொடர்க, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த கனவுடன் அருவி கண்கள் திறந்தன. அந்த பனி நிறைந்த நிலத்தில் எங்கும் ஒளி பரவி காணப்பட்டது. அந்த நிமிடம் முதல் அருவியின் ஆன்மீக பயணம் ஆரம்பமானது. ஆதியோகியின் அருளால் அவன் என்ன சாதித்தான் என்பதை நம்மால் தொடரலாம். நீங்கள் விரும்பினால் பாகம் 2 ஆரம்பிக்கலாமா? அதிக தெய்வீக டயலாக்ஸ் மற்றும் ஆன்மீக விளக்கங்களுடன் நன்றாக எழுதலாம். சொல்லுங்கள்.